ப்ரீகாஸ்ட் இன்ஸ்டாலேஷன். ப்ரீகாஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ப்ரீகாஸ்ட், பிபிவிசி இதெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கிரவுட் சார்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. எப்படின்னா எந்தெந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த சிமெண்ட் வந்து ப்ரீகாஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த சிமெண்ட் கிரவுட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி எந்த மாதிரி சிமெண்ட் வந்து இப்போ ஏதாவது பேச்சப் ஒர்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது சிப்பாப் ஆகிடுச்சு, கிராக்கு, அந்த மாதிரி ஒர்க்குக்கு எந்தெந்த ஒர்க்குக்கு வந்து இந்த பேச்சப் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் வந்து ஒரே சார்ட்டில் இன்வால்வ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் சார்ட் மேக் பண்ணணும். எப்படின்னா ப்ரீகாஸ்ட் சைட்டில் எல்லாமே வந்து இந்த மாதிரி சார்ட் மேக் பண்ணி இதுக்கு வந்து இது பண்ணுறோம், இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டை மேக் பண்ணி இந்த சார்ட்டை வந்து அங்கே உள்ள ரெசிடென்ட் இன்ஜினியர் ஆர்இன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணணும். ஓகே, இந்த சைட்டுக்கு இந்த சிமெண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் சைட்டில். ஸோ இதில் வந்து இப்போ என்னென்ன சிமெண்ட், இப்போ எங்கள் சைட்டில் வந்து என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து ஒரு 4 சிமெண்ட்டை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த சிமெண்ட் வந்து வேறு சைட்டுக்கு வேறு மாறும். பட் ஆனால் இந்த சார்ட் இப்படி தான் மேக் பண்ணணும், அந்த சார்ட் இப்படி தான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீகாஸ்ட் கிரவுட் சார்ட் ஃபார் ப்ரீகாஸ்ட் இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கார்னரில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து மெயின் கோன் பேர் போட்டுக்கணும். மெயின் கோன் யாரு அப்படிங்கிறத அந்த பேரை போட்டுக்கணும். போட்டு அடுத்தது டேட்டு, எந்த டேட்டில் வந்து இந்த சார்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆடிட் டைமில் வந்து இந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுனீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆடிட் வந்து செக் பண்ணும் போது இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கோன் பேர், டேட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் நம்பர் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ இது வந்து ரிவிஷன் பி அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஒரு சப்மிஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்து ரிவிஷன் ஏ ஒன்று போயிருக்கு, ரிவிஷன் பி ஒன்று போயிருக்கு. ஸோ இது வந்து மூணாவது ரிவிஷன். ஸோ இவங்க வந்து இப்போ சிமெண்ட்டை மாற்றணும். இப்போ சைட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் சைட்டில் வந்து லேங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லேங்கோ தான் இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டவுக்கோ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டவுக்கோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த டவுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் சிமெண்ட்டை மாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் ஸோ சிமெண்ட்டை மாற்றும் போது இந்த ரிவிஷனை நம்ம மாற்றணும். சிமெண்ட் வந்து ஒரு சப்மிஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ரிவிஷன் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் கிரவுட் சார்ட்டை. சிமெண்ட்டை மாற்றுறாங்க அப்படின்னாக்கா நம்ம ரிவிஷன் மாற்றி ஆகணும். சிமெண்ட்டை மாற்றுறாங்கன்னா எந்த தேதியிலேருந்து சிமெண்ட்டை மாற்றுறாங்க அப்படிங்கிறத அந்த தேதி இதில் மென்ஷன் பண்ணணும். ரிவிஷன் எந்த ரிவிஷனுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ இந்த சார்ட்டுக்குள்ளே போகலாம். சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சிமெண்ட் காட்டியிருக்காங்க. 4 சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட் 40 1 by 1 போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கிரேட் 40. இந்த கிரேட் 40 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எங்கள் சைட்டில் யூஸ் பண்ணுறது லேங்கோ கிரவுட் 280 ECO அப்படிங்கிறது. இதுதான் வந்து இந்த சிமெண்டோடைய பேர். இந்த லேங்கோ 280ங்கிறது இதுதான் வந்து இந்த சிமெண்டோடைய பேர். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த சிமெண்ட் மூட்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிரேட் 70 சிமெண்ட். இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா லேங்கோ கிரவுட் 70 ECO. இதுதான் வந்து இந்த சிமெண்டோடைய பேர். இந்த சிமெண்ட் எதுக்கு, இந்த சிமெண்ட் வந்து 25 கிலோ தான், ஒரு பேக்கில் 25 கிலோ தான் இருக்கும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெட்டிங், ஃபார் பெட்டிங்க்கு. பெட்டிங்னா என்னன்னா ஒரு ப்ரீகாஸ்ட்டும் இன்னொரு ப்ரீகாஸ்ட்டும் வைக்கும் போது இடையில வைக்கிறது, ஹரிசாண்டலாக வைக்கிறது, அதுதான் பெட்டிங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட் 70, இதுவும் கிரேட் 70 தான், இதுவும் கிரேட் 70 தான். பட் இது வந்து பெட்டிங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுட்டிங்க்கு. கிரவுட்டிங்னா வெர்டிக்கல் கிரவுட்டிங், வெர்டிக்கலாக ஊற்றுறது. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் 70, இதுவும் கிரவுட்டிங் சிமெண்ட் தான். இது வந்து SS மார்ட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் பேக் இருக்கும். இது வந்து 15 கிலோ தான், ஒரு பேக்கில் வந்து 15 கிலோ தான் இருக்கும். இந்த SS மார்ட்டாருங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து எல்லா இந்த ப்ரீகாஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க, இந்த கனெக்ட் பண்ணுற அந்த ரீபார் டு ரீபார் கனெக்ஷன் இருக்கும். அந்த ரீபார் கனெக்ஷனில் ஊற்றுற கிரவுட்டிங் இது பம்ப் பண்ணி ஊற்றுவாங்க. இந்த ரீபார் கிரவுட்டிங், இது ரீபார் கனெக்ட் பண்ணுறது. 2 ப்ரீகாஸ்ட் வந்து ஒரு சின்ன ரீபாரை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரீபார் கேப்பில் ஊற்றுறது தான் வந்து இந்த SS மார்ட்டாருங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா எஸ்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.